தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க. காமராஜர் சார் ஆட்சியில் தான் 12,000க்கும் மேற்பட்ட ஸ்கூல்கள் திறக்கப்பட்டிருக்கு. அந்த டைமில் தான் 7%லேருந்து 37% எழுத்தறிவு உயர்த்தப்பட்டிருக்கு. ஸ்கூல்லலாம் பாடம் மட்டும் இல்லை, பருப்பு சாதமும் போடுவோம்னு சொல்லியிருக்காரு. அது ஏன்னா 1950ல் பசங்கள்லாம் ஆடு மாடு மேய்க்கிறதெல்லாம் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. அந்த டைமில் சரி சாப்பாடாவது போட்டால் ஸ்கூலுக்கு வருவாங்களான்னு யோசித்து அவர் கொண்டு வந்த திட்டம் தான் மதிய உணவு திட்டம். காமராஜர் சார் முதல்வராக இருக்கும்போது மருத்துவக் கல்லூரி சீட்டு முதல்வரோட சிபாரிசு பேரில் சீட்டு வேணும்னு சொல்லி கேட்டு நிறைய அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன்லாம் எடுத்துகிட்டு சில அதிகாரிகள்லாம் போயிருக்கிறாங்க. போய் இந்த அப்ளிகேஷனில் ஏதாவது செலெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லும்போது அவர் டக்குன்னு அந்த அப்ளிகேஷன்லாம் பார்த்து செலெக்ஷன் பண்ணி கையில் கொடுத்துட்டாரு. கொடுத்தோன்னே அங்கே அதிகாரிகளுக்கு ஒரு சந்தேகம், இவர் எப்படி எந்த அடிப்படையில் இந்த பசங்களையெல்லாம் இவர் தேர்வு செஞ்சார், இந்த அப்ளிகேஷன்லாம் எந்த அடிப்படையில் தேர்வு செய்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்புறம் போய் மெதுவாக அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ கேட்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, நான் செலெக்ஷன் பண்ண அப்ளிகேஷன்ல எல்லாம் அவங்க அப்பா அம்மா கை நாட்டு போட்டிருக்காங்க. முதல் முறையாக ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்க படித்து வர ஏழை பசங்களை தான் நம்ம முதல்ல மருத்துவர் சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் காமராஜர் சார் 13 அணைக்கட்டு பக்கம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் என்னென்ன அணைக்கட்டு கட்டினாருன்னு பேர்லாம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட தலைவர்கள், நல்ல தலைவர்களும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சதை சொல்கிறேன். பாய் ஆல்.